அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில இருந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட். சரிங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க, ஒரு நேரடி நியமனத்தில் வரக்கூடிய போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான அப்டேட். அவ்வப்போது டிஎன்பிஎஸ்சிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்று ப்ராசஸ் நடக்குது இல்லையா? எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய நடைமுறையை வந்து செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, இப்போ குரூப் 1, 2, 4 இந்த போஸ்டிங்க்கு இது இல்லை. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பதவிகள் நீங்களாக மற்ற அனைத்து நேரடி நியமனங்களுக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள், நம்ம வந்து எனக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது, நான் வந்து 10th முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு இந்த ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் இதெல்லாம் நம்ம உரிமை கேட்குறோமோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இணையவழி விண்ணப்பம், அதாவது அப்ளிகேஷன் கூடயே நம்ம அப்லோட் பண்ணணும். அப்ளை பண்ணும் போதே இதெல்லாம் வேணும், இதுக்கு முன்னாடி எப்படி இல்லை, இப்போ வேணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் விண்ணப்பதாரர் இணையவழி விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும் போது அனைத்து ஆதார சான்றிதழ்களையும் ஆவணங்களையும் பிடிஎஃப் வடிவத்தில், சரிங்களா, ஒன்று அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 கேபிக்கு மிகாமல் பிடிஎஃப் ஆவணமாக நம்ம கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள், சான்றிதழ் குறித்த தகவல்கள் நேரடி நியமனங்களுக்கான தேர்வாணையத்தால் வெளியிடப்படும் அறிவிக்கைகளில் காணப்பெறலாம். நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து விண்ணப்பதாரர் இ சேவை மையங்களில் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்ன டைமில் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும் போதே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இ சேவை மையங்கள்லையோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வழிகள்லையும் சான்றிதழ்களை, இ சேவை மையங்கள் உள்ளிட்ட அனைத்து வழிகளிலும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்வதற்கான ஒரு அப்டேட் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு அனுமதியும் வழிவகையும் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? நீங்கள் விண்ணப்பதாரர்கள் தேவையான சான்றிதழ்களை, ஆவணங்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு உறுதி செய்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் தேர்வாணையத்தினுடைய அறிக்கையில் வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ முன்னாடியே ப்ராப்பராக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எல்லா சர்டிஃபிகேட்டுமே முன்னரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை வேறு எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ஓடிஆரில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்டேட் பண்ணல அப்படின்னா, இல்லை தப்பாக அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் டிக்கெட் தேர்வு நடைபெறுவதற்கு 12 நாட்களுக்கு முன்னர் வரைக்கும் நம்ம இந்த சான்றிதழ்களை வந்து பதிவேற்றம் செய்யலாம், இல்லை மாற்றி பதிவேற்றம் செய்யறதுக்கோ நமக்கு அனுமதி தராங்க. சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ அதனால் முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவாகவும் படிக்கக்கூடியதாகவும் பதிவேற்றம் செய்யணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது எந்த டேட் வரைக்கும் பதிவேற்றம் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு அனுமதி தராங்களோ அதற்கு அந்த நாளுக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் பதிவேற்றம் செய்யலை, இல்லை சரியாக பண்ணலை, தெளிவாக இல்லை, படிக்கக்கூடியதாக இல்லைனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எழுத்து தேர்விற்கு பின்னர் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு நடந்துச்சு இல்லையா, அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணியானது இப்போ வந்து இணையவழியில் விண்ணப்பிக்கும் போதே பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ், நீங்கள் இப்போ என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அதுபடி தான் அமையும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? தனியாக வந்து மறுபடியும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்வாணையம் எந்தவித தகவலும் அறிவிப்பும் உங்களுக்கு அனுப்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவலை பார்த்துட்டு ப்ராப்பராக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. எந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் ப்ராப்பராக வேணும். சரிங்களா? ஓகே? ஏதாவது டவுட் இருந்தால் டிஎன்பிஎஸ்சிக்கு கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2, 2A, குரூப் 4 இதற்கான ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் தேர்வு, சரிங்களா, நம்முடைய
அதியமான் ஆப்பில் நடந்துகிட்ருக்கு. படிக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்மளுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.